நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, தகப்பனே, நீர்தாமே எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் ஒரு கிழமையினுடைய புதிய நாளை தந்து இந்த நாட்களிலே அந்த நாளிலே நீங்க நடத்தி வார கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளிலும் இந்த இடத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிகளை ஏறெடுத்து வந்த அன்பு சகோதரிக்காகவும், ஜெபங்களை எடுத்து வந்த சகோதரிகளுக்காகவும் உம்முடைய கரத்திலே அந்த நாட்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னுமா இந்த நாட்களில் ஆண்டவரே மறு ஒலிபரப்பிலே கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஊடாக ஆண்டவரே உம்முடைய துதிகள் ஊடாக இந்த நாட்களில் நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாக முற்றுமுழுதாய் உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்கள் ஒருவர்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் கடந்த கிழமையிலே இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். அதாவது கேட்கிறார்கள் விசுவாசிகள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களே நான் பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதத்திலே அநேக விதமான காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளில் நினைக்கிறோம் எல்லாம் ஒரே அடியாக நடக்கும் என்று. அப்படி அல்ல. எல்லாம் இந்த நாட்களிலே ஒரு வித்தியாசமான விதத்திலே இந்த நாட்களிலே அங்கே நடந்து கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சில காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம். இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படிக்கு இந்த நாட்களை அருள் செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து இயற்கையிலேயே நித்திய ஜீவன், அதாவது நித்திய ஜீவ ஊற்று அங்கே அது அவருக்குள்ளாக உள்ளது என்று குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அந்த நித்திய ஜீவனானது விசுவாசிக்குள் தன்னைத்தானே இருக்கும்படிக்கு வல்லமையை கொடுக்கவில்லை. கிறிஸ்துவுடனே ஐக்கியப்படுவதால் தான் நமக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நாங்கள் ஆண்டவரோடு என்றைக்கு ஐக்கியப்படுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கிறபடியிலே அதாவது எப்படி என்றால், ஒரு உயிருள்ள விசுவாசி ஐக்கியத்தின் மூலமாய் கிறிஸ்துவின் அங்கே கிறிஸ்து நமக்குள்ளே வசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் சற்று வாசிப்போமா இருந்தால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியரின் புஸ்தகத்திலே அங்கே 2வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், பாருங்கள், எப்படி என்று சொன்னா பாருங்கள், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கலாத்திய சபைக்கு இந்த நாட்களை அங்கே அவர் எழுதுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அதாவது நான் அங்கே என்ன செய்தேன், ஆண்டவரோடு கூட நான் குரூசிஃபைட் என்றதான் அதனுடைய அர்த்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஒரு மனுஷன் ஒரு ஆண்டவர், அதாவது மனம் திரும்பி ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றி இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயே அங்கே அவன் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவன் சொல்லக்கூடாது நான் அல்ல, எனக்குள்ளே யார் இருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறான்னு சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் எதை செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் தவறான காரியம் என்னவென்றால், இந்த விசுவாசிகள் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே நான் 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 என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே நம்மையே இந்த நாட்களை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொன்னேன், நடந்தது, நான் செய்தேன், அப்படியாக என்று சொல்லி இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே அப்படி சொல்லவில்லை.
பவுலடிகள் அதற்கு உதாரணமாக சொல்லுகிறார், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்க. பாருங்கள், மாமிசத்திலே இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறது யாரால் என்றால் ஆண்டவரால் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு மனிதன் சாப்பாட்டின பிழைத்திருக்கிறான்னு சொல்ல முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்ல இந்த நாட்களை பார்க்குற வழியில் இந்த நாட்களை நான் ஸ்போர்ட்ஸ் செய்தேன், ஸ்போர்ட்ல பொடி பில்டிங் செய்தேன், அதனால் நான் பிழைத்திருக்கிறேன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எவர் மேல் இரக்கமா இருக்கிறாரோ அவர் மேல் இரக்கமா இருக்கிறார். எவர் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவர்கள் மேல் கிருமையா இருக்கிறார். அதே விதமாகத்தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய, நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே செயல்படக்கூடாது என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை அங்கே சொல்லி நமக்கு எச்சரிக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இதை குறித்தான் தங்கள் விசுவாசிகளுடைய காரியத்தை குறித்து பார்க்கிறவர்களிலே இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அந்த நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்கள் விசுவாசிகளின் அங்க நியாய தீர்ப்புகள் நடக்கக்கூடியதா இருக்கு. விசுவாசிகள் சொல்லிக்கல, அது ஆண்டவரை அறிந்த எல்லாரும் இந்த நாட்களில் விசுவாசிகள் தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு ஊழியத்தை செய்தாலும் சரி, ஊழியத்தை செய்யாமல் இருந்தாலும் சரி, இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்து கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றி இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் அந்த நாட்களில் எல்லாரும் விசுவாசிகள் தான். ஆனால் இங்கே நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் முதலாவது ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த கூட இந்த நாட்கள் இந்த காரியங்கள் கேட்கப்படும். ஏனென்றால் இவர்களுக்கு கூட கொடுக்கப்பட்டதோ அவளுக்கு கூட கேட்கப்படும். இப்ப பாருங்கள், ஏனென்று நாங்கள் இன்றைக்கு கேட்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே எப்படி என்று சொன்னால், ஒரு தேவனை அறிந்திருக்கிற விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களே விளங்கி கொள்ளுவான். அப்படியாக அந்த வேளையிலே இருக்கிற வேளையிலேயே ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், நியாய தீர்ப்பை அங்கே எங்கே தொடங்குகிறாராம்? தேவனுடைய வீட்டிலே தான் நியாய தீர்ப்பு தொடங்குகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப நியாய தீர்ப்பு, ஜட்மெண்ட் எங்க துவங்கப்படுகிறது? தேவனுடைய வீட்டிலே சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே, தேவனுடைய சமூகத்திலே தான் அந்த நியாய தீர்ப்பு இந்த நாட்களை அங்கே தொடங்குகிறதை இங்கே இந்த நாட்களை வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. இப்ப இதை பாருங்கள், இந்த நாட்கள் 26வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் இந்த நாட்களை தாமே ஜீவனுடையவர்களாய் இருக்கிறது போல குமாரனும் தம்மிலே தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கிறோம் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு இந்த நாட்களில் எங்கே கொடுத்திருக்கிறார் என்பதை தான் இந்த வேத வார்த்தை இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்து இயற்கையிலேயே நித்திய ஜீவ ஊற்று, அது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவருக்குள்ளாக இந்த நாட்களே உள்ளது. ஆனால் தேவன் அந்த நித்திய ஜீவனானது விசுவாசிக்கும் அங்கே தன்னிலே தானே இந்த நாட்களை இருக்கும்படிக்கும் வல்லமையை கொடுக்கவில்லை. கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருப்பதெல்லாம் தான் அங்கே நமக்கு அந்த ஜீவன் கிடைக்கிறது. அதாவது ஒரு உயிருள்ள விசுவாச ஐக்கியத்தின் மூலமாக கிறிஸ்து நமக்குள்ளே வசிக்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களில் இந்த கலாத்தியர் புத்தகத்திலே இந்த நாட்களில் பவுலடிகள் சொல்லுகிற அதிக காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான அன்பு பிள்ளைகளை, இரண்டாவதாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்றது பாருங்கள், 29வது வசனம், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கும் எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இங்க சொல்லப்படுகிறார், வேத வாக்கியத்தின்படி நியாய தீர்ப்பு எப்போது இந்த நாட்களில் கிரிகைகளின் அடிப்படையிலே அமைந்துள்ளது. ஏனெனில் ஒருவனுடைய வேலை இந்த நாட்களிலே பார்க்கிற வேலையில வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒருவனுடைய வேலை அவனுடைய விசுவாசத்தையும் அங்கு உள்ளான நிலையையும் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசத்தை எவ்வளவு அறிக்கை இடுகிறோம் என்பதை கொண்டே அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அறிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி என்பதை கொண்டுதான் இந்த நாட்கள் என்ன நடக்கிறது சொன்னால், நியாயம் தீர்க்கப்படாமல் நாம் வாழும் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை கொண்டே நியாயம் தீர்க்கப்படுவோம். இப்ப நம்முடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கர்த்தருடைய பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கையினுடைய அதாவது நாட்களில் அனுபவங்கள், எப்படியாக வாழுகிறோம், எப்படியா நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களை நாங்கள் கட்டிக்கொள்கிறோம் என்பதை வைத்துதான் இந்த நாட்களில் அந்த காரியங்கள் இந்த நியாய தீர்ப்பு நடக்கும் என்பதை குறித்து
வேதம் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 12ஆம் அதிகாரத்திலே நான் ஒரு சில காரியத்தை இந்த நாட்களை வாசிக்கின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 12ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 36வது வசனத்திலேயும் 37வது வசனத்திலேயும் வாசிக்கின்றேன் பாருங்கள். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர்கள் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் அந்த நம்முடைய வார்த்தையை இந்த நாட்களிலே வீணாக விடக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறார். நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற மனுஷன், கிறிஸ்தவனா இருக்கிற மனுஷன் வேறு காரியம், வேறு வார்த்தைகளை இந்த நாட்களை பேசக்கூடாது என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சற்று இந்த நாட்களே அங்கே தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்வோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர்கள் நிருபத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபம் இங்கே 16வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 16வது அதிகாரத்திலே 27வது வசனம் சொல்லுகிறது, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை இந்த நாட்களை ஸ்திரப்படுத்த அவர் வல்லவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்க சொல்லப்படுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே எப்படியாக பவுலடிகள் இந்த நாட்களிலே அங்கே பிரசங்கித்தார், எப்படி என்று சொல்லி அங்கே இந்த ரோமர்கள் அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப ஆண்டவருடைய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே எப்படி அதை செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், பாருங்கள், 2வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 6வது வசனத்திலே என்று சொல்லப்படுகிறது பாருங்கள். எப்படி என்றால், தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். முதலாவதாக. 2வதாக, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். அப்ப பாருங்கள், நித்திய ஜீவன் யாருக்கு ஐயா வருகிறது? முதலாவது நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், நித்திய ஜீவன் இந்த நாட்களை வருகிற யாருக்குன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றது சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுறது. சண்டைக்காரர் என்று சொல்லுகிற வார்த்தையில நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு ஒரு தர்க்கங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் சரி என்று சொல்லி நாங்கள் தர்க்கம் பண்ணுகிற வேளையிலே அது அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே அது வேதத்துக்கு புறம்பான காரியம். இப்ப உலக காரியத்தில் இந்த நாட்களை பாருங்கள் தர்க்கம் பண்ணலாம். இப்ப பாருங்க, ஒரு காணி இருக்கு, இந்த காணி என்று சொன்னா இது என்ற காணி என்று சொல்லி நான் வாக்குவாதப்படலாம், கொள்ளலாம், இதெல்லாம். ஆனா வேதத்தை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே எந்த காரியத்தை நாங்கள் இந்த நாட்களிலே தர்க்கம் பண்ண முடியாது. ஏனென்றால் இந்த கர்த்தருடைய வேதத்திலே ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னவென்றால், அது நம்முடைய நிலைப்பாட்டை நம்மை குறித்தே நமக்கு அந்த வேத வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஒரு களவு செய்துட்டு வந்தேன் என்றால் அந்த இடத்திலே பாருங்கள், வந்திருக்கிற ஜோம் பண்ணுகிற வேளையிலே வேதத்தை திறந்து வாசிக்கிற வேளையிலே அந்த களவை குறித்து சொல்லப்படும். நீ களவெடுக்கலாமா என்ற கேள்வியில கேட்கிற வேளையிலே அப்ப என்ன நடக்குது? என்னுடைய உரிதத்தில் அந்த வார்த்தை குத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இங்க சொல்லப்படுகிற, சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம அநியாயத்துக்கு கீழ்பட்டுகளுக்கு உக்கிர கோவாக்கினை வரும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப வேதம் நம்மோடு அனுதினமும் இந்த வேத வார்த்தை இடைப்பட்டு கொண்டிருக்கும், பேசிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த வேத புஸ்தகம் ஒரு சாதாரண ஒரு வாசிக்கிற ஒரு கதை புஸ்தகம் அல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தை ஐயா. அவ ஜீவனுள்ள வார்த்தையான்னு சொல்லி சொன்னால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறபடினால் இந்த வார்த்தையை நாங்கள் அனுதினமும் வாசிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் அங்கே ஜீவன் உண்டாகிறதுக்கு ஏதுவான காரியங்கள் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பாருங்கள், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும்
உபத்திரவும் வியாகுலவும் உண்டு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படும். இப்ப பாருங்கள், இந்த வியாகுலம் என்று சொல்லப்படுகிற காரியம் கூட எதிலே வருகிறது என்று சொல்லி சொன்னால், இந்த ரோமன் கத்தோலிக் அதாவது வேதாகமத்திலே தான் அந்த வார்த்தை இந்த நாட்களை கூட பாவிக்கக்கூடிய இருக்கிறது. அருமையான கத்தோலிக் சொல்லுங்கள். இப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்ட அங்கே பார்க்கக்கூடிய காரியம். வியாகுலப்படுறன்னு சொல்லி சொன்னால் ஒரு வேதனைப்படுகிற துன்பம் தான். அப்ப அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிற இந்த நாட்களை பாருங்கள், அந்த 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 அவர்களுடைய அந்த வேதாகமத்திலே அநேக தரம் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களே சில இதுகளிலே எங்கே பேசக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது, எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இப்ப இரண்டாவதாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே அதாவது 14ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே நான் 14ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது 12வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நம்மில் ஒருவனும் தன்னை குறித்து அங்கே ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்பிப்பான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால நாங்க சொல்லுகிறார், இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரே ஒருவர் இந்த நாட்களில் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக அந்த நாட்களிலே தடுக்கலையோ இடரலையோ போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பவுலடிகள் இந்த ரோமர்களை நிறுவத்தில் இந்த நாட்களில் எழுதுகிற வழியிலே ஜனங்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்லுகிறதை பார்க்கணும். ஒரு அட்வைஸ் கர்த்தருடைய பிள்ளைகள், இன்ன பிரகாரம் நீங்கள் நடந்து அந்த நித்திய ஜீவனை அடையுங்கள், நித்திய ஜீவனுக்குள்ளே செல்லுங்கள் என்பதைத்தான் அவர் அந்த வழியை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அவர் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் எடுத்த உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால் நான் நித்திய ஜீவனுக்குள்ளே போய்விடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவது தவறான காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு நாங்கள் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அங்கே நன்மை செய்கிறவர்களாய் இந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு அநேகருக்கு நன்மை செய்யறா விருப்பம் இல்லை, தீமை செய்யறா ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகள், 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே பாருங்கள், வேதத்திலே பார்ப்போமா இருந்தால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 13வது வசனத்திலே இருந்து இங்கே 13-14 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்பட்டு அவனுடைய வேலைப்பாடுகள் எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதித்து அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலி பெறுவான். ஒருவன் கட்டினது இந்த நாட்களில் வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் இந்த நாட்களே அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இந்த நாட்களே இருக்கும் என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பவுலடிகள் கொரிந்து சபைக்கு இப்படியாக தேவனுடைய காரியத்தை குறித்து, தேவனுடைய அதாவது ஊழியத்தை கட்டுகிற விதத்தை குறித்து எப்படியாக கட்டுகிறோம் என்பதைத்தான் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு நாங்கள் அதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை எப்படியாக கட்டுகிறோம், கல்லால கட்டுகிறோமோ மண்ணால கட்டுகிறோமோ எப்படி கட்டுகிறோம் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இந்த கடைசி நாட்கள் அந்த வேலைப்பாடுகள் என்ன செய்யுமா, வெளியாகும் நாளானது அதை அங்கே விளங்க பண்ணுமாம் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய காரியங்கள் கடைசி நாட்களில் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே விளங்க பண்ணும் என்பதைத்தான் இந்த வேத பகுதியில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 2 கொரிந்தியரின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே எடுத்துக்கொள்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகத்திலே அங்கே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 5ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், எப்படி என்றால், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனும் அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அதாவது நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது இன்னதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனச்சாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் பாருங்கள், இங்கே இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளிவேசத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை இந்த நாட்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டா இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே,
அப்ப இங்க பாருங்கள், இந்த நாட்கள்ல இப்படியாக பவுலடிகள் இந்த நாட்களிலே கொருந்து சபைக்கு, அதாவது நாட்களில் ரோமாபுரிக்கு, மத்தேயு சுவிசேஷத்திலே இந்த நாட்களில், அது மட்டுமல்ல இங்கே வேதத்திலே பாருங்கள் எபேசு சபைக்கு இப்படியாக அந்த நாட்களை அவர் எழுதி வைத்திருக்கிறதே இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் அன்றைக்கு இந்த நாட்களிலே சரியான வழியிலே நடந்து தேவனிடத்திலே இந்த நாட்களிலே செல்லும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் கண்ட விதமாக இந்த நாட்களை பிரசங்கம் பண்ணிவிட்டு போவார்கள். இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன தடி எடுத்தவன் எல்லாம் சண்டியன் என்ற மாதிரி இந்த நாட்களை எல்லாரும் இந்த நாட்களை என்ன செய்வார்கள், தங்களுடைய இஷ்டத்தின்படி இந்த நாட்களை வேதத்திலுள்ள வார்த்தைகளை தெளிவாக விபரித்து இந்த நாட்களை சொல்லுவதில்லை. தங்களுடைய இஷ்டத்தின்படி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களை நம்பும்படியாக. என்னன்னு சொன்னால் ஜனங்கள் வேதத்தை, அதாவது ஒவ்வொரு விசுவாசியும் வேதத்தை வாசிப்பார்களா இருந்தால் அவர்களுக்கு அங்கே தெளிந்த புத்தி, தெளிந்த உணர்வு இந்த நாட்களை வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க வேதத்தை வாசிக்கிறதே இல்லை, ஆலயத்துக்கு மட்டும் போனா அந்த நாட்களை பாச சொல்லுறதை கேட்டு வந்துருவாங்க. அது தவறான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யும். இன்றைக்கு யாருக்கு ஊழியம் செய்யறோம் ஐயா? மனுஷருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாஸ்டர் சொன்னாதான் நான் அதை செய்வேன், பாஸ்டர் சொன்னாதான் இந்த நாட்களை அதை செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஒரு காரியமான காரியமா? இல்லை. ஆண்டவர் சொல்றார் இந்த நாட்கள் இந்த வசனத்தை பேசையா என்று சொன்னால், இல்லை ஆண்டவரே, பாஸ்டர் சொன்னாதான் நான் அந்த வசனத்தை சொல்லுவேன். இப்ப நீங்க யோனான் டைப்ல இருக்கிறீங்க. யோனா என்ன செய்தது? ஆண்டவர் வந்து யோனாட்ட சொல்றாரு, ஐயா இங்க வாப்பா யோனா, போய் அந்த நினிவே போய் சத்தத்தை சொல்லணும். இல்லை ஆண்டவரே, நான் போக முடியாது, எனக்கு வேறு அலுவல் இருக்கு ஆண்டவர். கடைசியா என்ன செய்தார் ஆண்டவர்? மீனை ஆயத்தப்படுத்தி மீண்ட வயிற்றுக்கு விழுங்கி இந்த நாட்களை பாருங்கள், அந்த கொண்டு வந்து நாட்களை நினிவேக்கு கிட்ட அதை கொண்டு துப்பி விட்டு போச்சு பாருங்கள். அப்ப அந்த மீன் வயிற்றுக்குள்ள போன காரியத்தை பார்க்கிற வேளையிலே அதே இந்த நாட்களே சரித்திரத்தை சொல்லுகிறார்கள். இந்த நாட்களில் யோனா 3 நாள், அதாவது இந்த மீன் வயிற்றுக்கு செத்த நிலைமையில தான் இருந்தாரா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு வகையான ஒரு கேஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த கேஸ் இது வந்து இந்த நாட்களில் சரியான ஒரு தாக்கத்தை இந்த நாட்களை கொடுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த ரீதியில தான் இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை 3 அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷகுமாரோடைய அந்த அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் எழுப்புவதற்கு அடையாளமாக ஜோனா 3 நாள் அங்கு மீனின் வயிற்றில் இருந்ததுதான் அந்த அடையாளம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 3 நாள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களை மரித்து அந்த பூமியினுடைய வயிற்றிலே இந்த நாட்களே இருந்தார். அதே விதமாகத்தான் அவனும் இந்த நாட்களை என்ன செய்தார்? ஜோனாவும் மரித்து அந்த 3 நாள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இந்த நாட்களை இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாகத்தான் தேவன் அந்த இடத்திலே கொண்டு வந்த அந்த ஊழியத்தை, அந்த காரியத்தை செய்யும்படியாச்சு. அவ்வாறுங்கள், அப்படி என்றால் மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வழியிலே மனுஷனுக்கென்றே ஊழியம் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இதுன்னு காரணங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மையில தான் இந்த காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதனாலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கும்னு சொல்லி சொன்னார், அந்த மனுஷன் தன்னுடைய பெருமை, அந்த இடத்துல அவனுக்கு பெருமை கூடிக்கொண்டே போகும். பெருமை கூடிக்கொண்டு போற இடத்துல அந்த இடத்துல தேவனுடைய காரியங்கள் அந்த இடத்துல இருக்காது. அருமையான அன்பு பிள்ளைகளை, ரொம்ப கவனமா பாருங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம்டா, கர்த்தருடைய பிரசன்னம் சபையிலே இருக்கும், பிரசன்னம் சபையை நிரப்பும். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறது எங்கே காணக்கூடியதாக இருக்குது. கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கொலோசியரின் புஸ்தகத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னார். கொலோசியரின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னார். 3ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே பாருங்கள், அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பாரபட்சம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சால், இவர் சொல்லிட்டார் அதனாலதான் இந்த நாட்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வர வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை நாட்களிலே நான் சொல்லி முடிக்க வேண்டும். ஆண்டவரோட ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும்.
இத்தனை நாளைக்கு இந்த காரியத்தை நான் செய்து முடிக்க வேணும், ஆண்டவர் அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி கேட்கிற வழியிலே கட்டாயம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகளை இந்த நாட்களிலே தருவார் என்பதை தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில கூட நான் சில வேளை எதிர்பார்க்க விதமாக ஆண்டோட சமூகத்திலே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போகிற வேளையிலே முன்பின் தெரியாத ஒரு ஆள் எதிர்பாராத விதமாக என்னோட வந்து அவர் பேசும்படியாக அந்த நாட்களை வாங்கிப்பார். அவர் அங்கே பேசி காரியங்களை சொல்லுகிற வேளையிலே உடனே என்ன செய்வேன் சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை என்ன செய்வேன், அதற்குள்ளே அப்படியே காரியத்தை போட்டு விடுவேன். போட்டு இந்த நாட்களை அவருக்கு மெதுவாக சத்தியத்தை அறிவிச்சு விட்டு நான் அந்த நாட்களை வந்து விடுவேன். என்னுடைய வேலை சத்தியத்தை அறிவிக்கிறது தான். ஆனால் இந்த நாட்களே ரட்சிக்கிறது என்னுடைய கர்த்தர் என்று சொல்லி இந்த நாட்களை நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலே இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்தை ஜனங்களுக்கு இந்த நாட்களை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் சத்தியத்தை அறிவிக்கிற வழியிலே தான், அந்த சத்தியத்தை கேட்கிற வழியிலே தான் அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை சமாதானம் இந்த நாட்களிலே உண்டாகும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை வருவோமா இருந்தால் ஏதன் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இங்கே ஒரு காரியத்தை வாசிப்போம். 23வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், அதாவது அவளுடைய பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும், அன்றியும் உங்களில் ஒருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படியே இந்த நாட்களை பலனளிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் 20வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஆகிலும் முன்பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஏனெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவர் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவளுக்கு இந்த நாட்களை போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அங்கே அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு அங்கே விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடைய அங்கு விபச்சாரம் செய்தவர்களை தங்கள் கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுதியாக உபத்திரவத்திலே தள்ளுவேன், அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். பாருங்கள், என்ன விதமான காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் ஒவ்வொரு சபைகளுக்கும் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்ன காரியத்திலிருந்து இந்த நாட்களில் நீங்கள் மனம் திரும்புங்கள், இன்ன இதிலே உங்களுக்கு இப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் அந்த குறைகளை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நீங்க வேண்டுமா இருந்தால் மனம் திரும்பி தேவனிடத்திலே வர வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலேயே இங்கே வேதம் சொல்லுகிறது, 12வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரியைகளுக்கு தக்கத்தான் இந்த நாட்களை பலன் வருகிறதே ஒழிய வேறு ஒரு காரியம் இந்த நாட்களே இல்லை. தேவன் எதை பார்க்கிறார் சொன்னா நம்மிடத்திலே நம்முடைய கிரியைகளைத்தான் இந்த நாட்களை பார்க்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், சிறையில இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அந்த நாட்களை ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே சீசர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே நீர் எப்பொழுது பசியா இருந்தீர், ஆண்டவரே எப்பொழுது சிறையிலே இருந்தீர் என்று சொல்லுகிறாருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற மனுஷருக்கு இந்த நாட்களை நீங்கள் உதவி செய்கிறது, அது நீங்கள் எனக்கு செய்கிற காரியம், அதுதான் கிரியை. ஐயா, இன்றைக்கு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்றைக்கு பாருங்க, சொல்லுவாங்க இந்த நாட்கள் என்ன சொல்லுவாங்க, அதை தாரம் இதை தாரன்னு சொல்லுவாங்களா, ஆனால் கடைசி வரையும் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு ஜனங்கள் கூட வந்து மாயைக்கும் பெருமைக்கும் தான் இந்த நாட்களை பெருமை தான் விரும்புறாங்க. இன்றைக்குண்டா ஒரு ஜனத்துக்கு இந்த நாட்களை பாருங்கள் 50,000 ரூபாய் காசை கொடுத்தோன்னு இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், உடனே இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை கொடுத்துட்டேன் என்று சொல்லி இந்த நாட்கள் ஒரு பெருமை, நமக்குள்ளே ஒரு பெருமை வருகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அந்த சூழ்நிலையில் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த பலன் அற்று போகிறது, அது கிரியையில வராது. இதை நாங்க பார்க்கவும். இப்ப நாங்க வந்து
இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை செய்துட்டு அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிற வழியிலே அதனுடைய சாரம் இந்த நாட்களில் குறைந்து போகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் காரியமாக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே இந்த நாட்களிலே பரதட்டை அடிச்சுக்கொண்டு இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. நாங்கள் இந்த நாட்கள் அது ஆண்டவருக்கு செய்தோம். வேதம் சொல்வது பலதை கொடுக்கிறது இடதை தெரியக்கூடாது விதமா. அப்படியாக நாங்கள் செய்து முடித்து விட்டு இந்த நாட்களே போக வேண்டியதை குறித்து தான் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22:12 பார்க்கிறவர்களே, இதோ சீக்கிரம் வருகிறேன், அவனவனுடைய கிரிகையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப அந்த கிரிகைகளின் நிமித்தம் அந்த அதிகாரத்திலே வாசியுங்கள், ஜீவத்தின் அதிகாரம் உள்ளவருக்கு வாசல் வழியாக நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகள் செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவனுடைய கிரிகையின்படி தேவனுக்கு கிரிகைகள் செய்து தேவனுடைய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்து முடிக்கிற வேளையிலேயே அங்கே தேவன் நம்மேல் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்கள் அந்த ஜீவவிருஷத்தின் கனியை கொடுக்கிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு அங்கே பாக்கியவான்கள் என்ற பட்டத்தையும் இந்த நாட்களிலே அதாவது ஒரு பேரையும் இந்த நாட்களை நமக்கு தருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். 29 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் வாசித்தேன் என்ன அடையும்படிக்கு இந்த நாட்களில் எழுந்திருக்கிறவர்கள் தீமை செய்கிறவர்கள் ஆக்கிரமித்து அடையும்படி எழுந்திருப்பார்கள். இப்ப பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்திலே முதலாவது காரியம், அது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனேயே அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் உயிர்த்தெழுந்தன என்று இந்த நாட்களில் மத்தேயு 27 அதிகாரத்திலே 52-53 வாசிக்கிற வேளையிலே அங்கே காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்ளும் போது மரித்தோர்கள் இந்த நாட்களிலே உயிரோடு எழும்புவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51-52 இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்தில் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது, அது முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றியும், அதாவது பூமியில் கிறிஸ்துவின் 1000 வருஷ ஆட்சிக்கு பின்பாகவும் இந்த நாட்களிலே முதலாவது உயிர்த்தெழுதல் இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் 1000 வருஷ ஆட்சிக்கு பின்பும் விசுவாசிகளோடு கூட இந்த நாட்களிலே உயிர்த்தெழுவார்கள் என்பது அங்கே சாத்தியம் என்பதைத்தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை அங்கே நாங்கள் பார்ப்போம். 4-6 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலே தங்கள் கைகளிலே அதன் முத்திரையாவது தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் ஆண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்க. இப்ப இது ஒரு பகுதி ஐயா வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப சில காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள். இப்ப இது என்னண்டா 1000 வருஷ அரசாட்சின்னு சொல்லப்படுகிறது. பாருங்க, அதுக்கு பின்பாக மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் மட்டும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழு. இப்ப பாருங்கள், முதலாவது உயிர்த்தெழுதல்ல மனுஷன் உயிர்த்தெழுகிற வேளையிலே அந்த 1000 years 1000 வருஷம் மட்டும் மற்றவர்கள் உயிர்த்தெழவில்லையா? அப்ப இன்னொரு மறுபடியும் 2வது நாட்களே காரியத்துக்குள்ளே வருகிற வேளையிலே தான் இந்த நாட்களே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்க சொல்லப்படுகிறது பாருங்கள், அந்த 1000 வருஷத்துக்கு பின்பாக 20 நாள்ல இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது பாருங்கள், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். அப்ப முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறார். இவர்கள் மேல் 2வது மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு முன்பாகவும் கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார். அப்ப பாருங்கள், யார் ஆசாரியர் ஐயா? வெண்டை பாருங்க, நாங்க படிக்கிறோம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவரே தெரிந்து கொண்டு படிக்கிறோம். நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆசாரியர் ஐயா, பிரதான ஆசாரியர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்களே இங்கே இவர்கள் தேவனுடைய கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராகவும் அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளும். அப்ப பாருங்கள், அந்த 1000 வருஷ ஆட்சிக்குள்ளே பங்கு பெற்றவர்கள் தான் ஆசாரியர்களாக அந்த நாட்களை கருதப்படுகிறது எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே.
சற்று இதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, தடி எடுத்தவன் எல்லாம் சண்டி என்ற மாதிரி இன்றைய பாருங்கள். இன்றைய பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசத்திலே இருக்கிற சிறிய இலங்கை தேசத்திலேயே தேசத்தை விட எக்கச்சக்கமான பாசமாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. தேசம் சிறிது, சனங்கள் குறைய, அநேக போதகர்மார் இந்த நாட்கள் இருக்கிறத எங்கே காணக்கூடியதா இருக்கு. இப்ப சுவிசேஷர்களை பற்றி நான் சொல்லவில்லை. சுவிசேஷர் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்? சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இந்த நாட்கள் என்ன செய்கிறான்? போய்கொண்டே இந்த நாட்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு சிலர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்கள் அவர்களை குறித்து அவர்களோடு பேசுகிற வழியில் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காட்டி அவர்களுக்கு மோமெல்லாம் மாறிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, வச்சுக்கிறதே 5 ஆத்துமா தான் சபைக்கு இல்ல. பாஸ்டர்னு சொல்லுகிற வழியிலே அந்த காரியத்தை சொல்லாவிட்டா அந்த நாட்களில் அவருடைய முகங்கள் எல்லாம் அந்த நாட்களை அங்கே வாடி போறதை, சுருங்கி போறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பாருங்க, இந்த 1000 வருஷ ஆட்சிக்குள்ளே அவள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், இந்த முதலாவது உயிர்த்தெழுதன் போது அந்த 1000 வருஷ ஆட்சிக்குள்ளே தான் ஆசாரியராக அந்த நாட்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இந்த நாட்களை செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே வெளிப்படுத்தல் 4:6 கூறப்பட்டபடி அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை அங்கே பூர்ணப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக தீமை செய்தவர்கள், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்நீச்சை போன்றவைகள் விசுவாசிகளின் வாழ்க்கையில இந்த நாட்களில் இடம்பெற முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு போதிப்பதற்கு மாறாக போதிக்கிறவர்கள் ஒருவன் கிறிஸ்துடைய ஐக்கியத்துவம் இல்லாமல் இந்த நாட்களை வெளியே இருந்து கொண்டே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த நாட்களை கூறிய வசனத்தினால் இந்த நாட்களை போதிக்கிறார்கள். இது அவர்களை பின்பற்றுகிறவர்களாயும் நித்திய பாதுகாப்பு என்ற தவறான உபதேசத்துக்கும் அங்கே வழி நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 3:5 பார்க்கிற வேளையிலே நாங்கள் கொலோசியர் 3:5 இந்த நாட்களை வருவோம். இந்த கொலோசியர் 3:5 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கொலோசியர் 3:5 அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மேகம், துர்நீச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை என்ன செய்யுங்கள்? அழித்து போடுங்கள். இப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை பாருங்கள். விபச்சாரம் முதலாவது, அசுத்தம் இரண்டாவது, மோகம், துர்நீச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை. இப்ப இந்த காரியம் இல்லாத ஒருவனையாவது உலகத்துல காட்டுங்க பார்ப்போம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த காரியம் இல்லாத ஒரு மனுஷனை காண்பிக்க முடியுமா? விசுவாசியதான் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. இப்ப பாருங்கள், விபச்சாரம் ஓகே, விசுவாசி என்று சொல்லுகிற வேளையிலே அவர்கள் அந்த பாவத்திலே இல்லாதபடி இருப்பார்கள். அசுத்தம், மோகம் அவளுக்கு இல்லை. இச்சையான காரியம் இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொன்னா இச்சையான காரியங்கள் இருக்கு. இப்ப பாருங்கள், ஏவாள் என்ன செய்தான்னு சொல்லி சொன்னால், அந்த ஜீவார்ச்சத்தின் கனியை இச்சித்தால், அந்த பழத்தை இச்சித்த நிமித்தம் தான் அந்த நாட்களை அவளுக்கு அந்த பலன் கிடைத்து தேவனுடைய மகிமை இழக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். மனித வர்க்கமே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். இச்சை ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் அந்த இச்சை இருக்கும். விக்கிரக ஆராதனையானது இருக்கும். விக்கிரக ஆராதனை பிரதர் கேட்டா சொல்லுவேன், நான் எங்க பிரதர், நான் முந்தித்தான் இந்துவில இருந்து வந்த நான், இப்ப நான் அந்த கோயில் பக்கம் போறையில தேங்காய் உடைக்கிறதும் இல்லை, அந்த காரியம் செய்கிறதும் இல்லை, இந்த காரியம் செய்கிறதும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னத்தை விக்கிரமா வச்சுக்கிறாங்க? ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாட்களை நேசிக்கிறாங்க. வாகனத்தை நேசித்தால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பணத்தை நேசித்தால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. தங்கமா சேர்த்து வச்சிருந்தால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. இப்ப பாருங்கள், இந்த நாட்கள் பாருங்க, வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, மூன்றாவதாக, நாலாவதாக பொருள் ஆசை. இந்த சேர்ச்சில் பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னால், என்னத்தை கொண்டு வந்து கொடுத்து பாருங்க அந்த நாட்கள்ல ஊழியருக்கு, ஊழியக்காரனுக்கு கொடுத்தா அவர் அணுங்காதையா கொண்டு வான்னு சொல்லி எந்த ஊழியக்காரனாவும் இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்களை காரியத்தை பிரதர் இதை வேண்டாம் பிரதர் நீங்களே வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்ன யாராவது இருக்கிறாங்களா? இல்லையா? அதுவும் ஒரு இடங்கள்ல இந்த நாட்களை வந்து ஊழியத்தை செய்கிற ஜனங்களை பார்க்கணும். போகைக்குள்ள பார்த்தா வரைக்குள்ள ஒரு சின்ன பேக் கொண்டு வருவார், போகைக்குள்ள இன்னொரு பெரிய பேக்கை மீண்டு அதுல இன்னும் ஒரு 20-30 கிலோ கூட போட்டு கொண்டு போகிறோம். தாராங்களே என்னண்டு பிரதர் அவங்கள்ட்ட வேண்டாமன்னு சொல்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன காரியங்கள்னு சொன்னா வேதம் சொல்லுறது பாருங்கள், இந்த நாட்களை பொருள் ஆசை. இந்த காரியம் இருக்குமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, இவைகளை உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போடுங்கள். பொருளாசை எதால வருது? கையை நட்டித்தானே ஐயா காசை வேண்டுறீங்க, கையை நட்டித்தானே பொருட்களை வேண்டுறீங்க.
கையை வெட்டி அறிஞ்சிடணும்னு ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். இவைகளின் பொருட்டே இந்த நாட்களிலே கீழ்ப்படியாவன் பிள்ளைகள் மேல் கோப ஆக்கினை வருமாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இப்பொழுதோ கோபம் இருக்கிறது, ஊழியக்காரர்களுக்குள்ளே கோபம் இருக்கிறது, மூர்க்கம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாயில் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியம் பிறக்கலாகாது. தூஷணம், பம்பு வார்த்தைகள் ஆகிய இவைகள் எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். அடுத்ததாக முக்கியமான காரியம் ஐயா, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போடுங்கள். பொய்யில என்ன சொல்லப்படுது? பழைய மனுஷன், பழைய பாம்பு, அவன் பொய் தானே சொன்னான். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கள்? தேவர்களாக வந்துருவீங்க. கண் திறக்கப்பட்டு இந்த நாட்களில் தேவர்களாக வந்துருவீங்கள். அப்ப நன்மதிமை அறிகிறவர்களாக வந்துருவீங்கன்னு சொல்லி சொன்னார். பொய், பழைய பொய். அப்ப அதைத்தான் சொல்லப்படுது, பழைய மனுஷனை களைந்து கொள்ளுங்கள். அப்ப பொய் இன்றைக்கு நேற்று வந்த காரியம் இல்லை, பழைய மனுஷன். எடுத்ததும் போய் சொல்லுவாங்களே, என்ன காரியம் நடக்கட்டும் இந்த நாட்களை அவுட்டு விட்டு இருந்துருவாங்க பேசாம. என்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, காலையில் எழுந்த நாட்களை பார்க்கிற வழியிலே எங்க பாசையான்னு கேட்டா, பாசையா ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொன்னா அவர் நல்ல நித்திரையா இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்றது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும் படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆகிலால் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்தசேசனம் உள்ளவர் விருத்தசேசனம் இல்லாதவர் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் புறஜாதியார் என்றும் புறஜாதியார் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லியும், அடிமை என்றும் சுவாதீனர் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாருக்கும் எல்லாம் ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வேத வார்த்தை தெளிவாக திட்டவட்டமாக நமக்கு ஒரு சில காரியங்கள் இந்த நாட்களிலே எச்சரித்து இந்த நாட்களில் சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் போதிப்பதற்கு மாறாக ஒரு சிலர்கள் போதிக்கிறார்கள். ஒருவன் கிறிஸ்துவுடைய ஐக்கியம் இல்லாமல் வெளியே இருந்து கொண்டே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி இந்த நாட்களிலே வஞ்சனையாக போதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி பார்க்கிறவர்களே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறத பாருங்கள். அங்கே எப்படி என்று சொன்ன அவர்கள் இவர்களை பார்த்து இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், நித்திய ஜீவனை இருந்து கொண்டே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி வஞ்சனையை போதிக்கிறார்கள். இது அவர்களையும் அவர்களை பின்பற்றுகிறவர்களையும் நித்திய பாதுகாப்பு என்ற தவறான உபதேசத்துக்குள்ளே இந்த நாட்களை நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இரண்டாவதாக அந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்புக்கென்று உயிர் தொழுவார்கள் என்ற இந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையினுடைய அதாவது ஜாக்கிரதையாக அந்த நாட்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே அதாவது ஆண்டவருடைய காரியத்தை சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து நாட்களை வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களோடும் இந்த நாட்கள் என்ன செய்கிறாராம்? எக்கால சத்தத்தோடும் தேவாக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு இந்த நாட்களை உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இது அந்த கடைசி அந்த உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுது. ஆனால் இங்கே முதல் நாங்கள் வாசித்த பகுதியில் இந்த நாட்களில் வெளிப்படுத்தல் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த நாட்களிலே அந்த 1000 வருஷ ஆட்சிக்குள்ளே பங்குள்ளவர்களாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை வேதம் இந்த நாட்களிலே நமக்கு திட்டவட்டமாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அந்த இடத்துல 1000 வருஷம் அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். அந்த ஒரு நாள் ஆட்சி இந்த நாட்கள் இந்த பூமியில இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியாக அப்ப அதுல தெரிவுபடப்படுகிற ஆட்கள் யாருன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு சிலரை இந்த நாட்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், ஆண்டவருடைய ஆட்சி காலங்கள் வருகிற வழியிலே உங்க எல்லாரும் இந்த நாட்களே நான் ரெவரன், நான் அப்படி, நீ இப்படி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டே இருக்க முடியாது. அது கர்த்தருடைய தீர்மானமாகத்தான் இந்த நாட்களில் இருக்க போகுது. இன்றைய பாருங்கள், நான் என்னுடைய அந்த ஊழிய பாதையில பார்த்த அளவில் கிட்டத்தட்ட 20 வருஷம், 15-20 வருஷம், இந்த குறிப்பிட்ட இந்த 20 வருஷத்துக்கு உள்ளுக்குள்ள, அதாவது 10 வருஷத்துக்கு உள்ளுக்குள்ள அநேக ஊழியக்காரர்கள் எழும்பிட்டாங்க.
அநேகரையா. நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களை தங்களுடைய பெருமைகளை தானே சொல்லிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறாங்க. எல்லாம் தங்களுடைய காரியங்கள் இந்த நாட்களை சொல்லி, இந்த நாட்களை நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், அப்படி வெட்டினேன், அப்படி கொத்தினேன் சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக எதையும் இந்த நாட்களை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இங்கே வேதம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த 1000 வருஷ ஆட்சிக்கு பங்குள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அவர்கள் இந்த நாட்களிலே பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அப்ப பாருங்க, அது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு அங்கே இந்த நாட்களிலே அங்கே பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் வருகிற காரியம் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. எப்படி என்றால், இன்றைக்கு அநேக ஊழியர்கள் ஆண்டவரை அறிந்து இந்த நாட்களிலே எல்லாரும் இந்த நாட்களே சரியானவர்கள் சீரானவர்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் சில காரியங்கள் இந்த நாட்களில் அவர்கள் தவறுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சத்தத்தை இந்த நாட்களை கேட்பதில்லை. அப்படி அந்த சத்தத்தை கேட்காதபடி தன்னுடைய இஷ்டத்தின்படி இந்த நாட்களில் செய்து காரியங்கள் செய்வார் என்றால் எப்படியாக அந்த முதலாவது உயிர்த்தெழுதலிலே அவர்கள் பங்கு கொள்ள முடியும்? அருமையான கர்த்தருடைய இப்ப பாருங்கள், 2வது உயிர்த்தெழுதல் இருக்கலாம், அல்லது 2வது காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனா பாருங்கள், அந்த நாட்கள் இங்கே வேதம் தெளிவாக சொல்றது அதே முதலாவது உயிர்த்தெழுதல் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதைத்தான் பார்க்க வேண்டும். அந்த முதலாவது உயிர்த்தெழுதல் இந்த நாட்களை பங்குள்ளவர்கள், முதலாம் உயிர்த்தெழுதல் சொல்லப்படுகிறது, அதிலே பங்கு உள்ளவர்கள் அங்கே பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே இன்றைக்கு தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அருமையான பிள்ளைகள், நீங்கள் விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரலா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமாய் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நான் வர வேண்டும் ஆண்டவரே, அந்த முதலாம் உயிர்த்தெழுதலே நான் பங்குள்ளவனா இந்த நாட்களில் இருக்க வேண்டும் ஆண்டவர். பாருங்க, ஒரு பாடசாலையில் படிக்கிற வேளையிலே முதலாம் பிள்ளையா வர வேணும்னு சொல்லி இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிற வேளையிலே அந்த காரியத்தை நாங்கள் கட்டாயம் செய்து முடிப்போம். அதே விதமாகத்தான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலே நாங்கள் பங்குள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய வருகையினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதல் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை குறித்து இந்த நாட்களில் ஒரு பகுதியை இந்த நாட்களை பார்த்தோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த முதலாம் உயிர்த்தெழுதலே பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நீர் இந்த நாட்களை சொல்லியிருக்கிறீர் ஐயா. அதே விதமாக இன்றைக்கு ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதலே ஒவ்வொருவரும் பங்கடையும்படியாக நீர் அந்த கிருபையை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே இருக்கிற யார் யார் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, மறு ஒலிபரப்பிலே கேட்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இந்த நாட்களே ஆண்டவர் இன்னும் உம்முடைய கிட்டி சேர்ந்து அந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்குள்ளே பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக அந்த கிருபையை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அடியனை மறைத்து வெளிப்பட்ட கிருபைகளுக்காக சோதரம். சங்க முனையத்தளத்தையும் அவர்கள் கையிட்டு செய்கிற ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஐயா. வழிநடத்தி அருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒருவர்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.